இந்த புலி ரொம்ப கோவமா இருக்கு போலயே. இந்த முதல்ல லைட்டா கண்ணு மட்டும் அசைக்குது. சூப்பரா இருக்குல்ல இப்படி பார்க்க. இந்த பாம்பை பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. ஹலோ கைஸ், நான் உங்க பிஜே. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா வண்டலூர் ஜூக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அது என்னன்னா, இன்னைக்கு நம்மளுடைய தளபதி, நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அண்ணாவுக்கு பிறந்த நாள். அதனால பிறந்தநாள் வாழ்த்துக்களை முன்னாடி சொல்லிடலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே விஜய் அண்ணா. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வண்டலூர் ஜூக்கு தாங்க வந்திருக்கோம். நான் வந்து ஆன்லைனில் ஆல்ரெடி டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஆனால் இங்கே கொண்டு வந்ததுமே QR கோடு வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த மாதிரி மெசேஜ் எனக்கு எதுவுமே வரல. அதனால திருப்பி இங்கே டிக்கெட் புக் பண்ணாமல் டிக்கெட் வந்து எனக்கும் நம்ம குட்டி பையனுக்கும் கொடுத்தாங்க. அந்த டிக்கெட் எடுத்து தான் நம்ம உள்ளே வந்தோம். அதாவது உள்ளே வந்ததுமே என்ட்ரி பண்ணிட்டாங்க. அப்படியே நம்ம உள்ளே வந்துட்டோம். வாங்க இப்போ இந்த ஜூ எப்படி இருக்கு, இந்த ஜூவில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துலாம். அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். இப்போ திரும்பவும் இன்னைக்கு வந்திருக்கேன். வாங்க அப்படியே உள்ள போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம காலையிலேயே 8:30 மணிக்கே உள்ள வந்துட்டோம். அதனால கிரௌடு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது நம்ம ஃப்ரீயா உள்ள போற மாதிரி தான் இருக்கு. நீ பாருங்க, பர்த்டே கிரீட்டிங்ஸ் டு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இந்த பேரோட இந்த போட்டோவை பார்க்கும்போதே சூப்பரா இருக்கு. வாங்க அப்படியே உள்ள போய் இப்போ நம்ம டிக்கெட் எடுப்போம். இந்த கவுண்டர்ல ரொம்ப ரொம்ப கூட்டமா இருக்கும் போல அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆனா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. வாங்க அப்படியே போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துருவோம். நீ பாருங்க, டிக்கெட் வாங்கிட்டோம். ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்ஸ் பர்த்டே ஃப்ரீ என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீ பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஆன்லைன்ல புக் பண்ணேன். ஆனா இது இங்க வந்து காட்டின உடனே புக் ஆகல அப்படின்னு சொல்லி இங்க புக் பண்ணி கொடுத்தாங்க. எப்படியோ ஒண்ணு உள்ள வந்துட்டோம். வாங்க இப்போ அப்படியே உள்ள போய் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஜூ பார்க்ல என்னென்ன இருக்கும்? என்னென்ன அனிமல்ஸ்? எல்லாமே இருக்குமா? உள்ள போய் பார்க்கலாமா? பாப்பலாம். நம்ம குட்டி பையன் இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. உள்ள வந்துட்டோம். இங்க வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு. உள்ள அவ்வளோ விலங்குகளை வச்சுக்கிட்டு இவன் இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் உள்ள போய் விளையாடலான்னு சொல்றான். அழா போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இவனை அப்படியே கூட்டின்னு போயிடலாம். புலி பார்க்க போறோமா? அதை பாரு, அங்க சிங்கம் இருக்கு பாரு. சிங்கம், மானு, ஜிராஃபி, வரி குதிரை அப்படின்னு சொல்லி எல்லா விலங்குகளையும் இங்கே காட்டிடலாம். இவனுக்கு இங்கே காட்டு அப்படியே இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் உள்ள கூட்டு போயிடலாம். நீ பார்த்தோன்னா நம்ம குட்டி பையனை கூட்டு போறதுனால சேஃப்டி பர்பஸ்க்காக அவன் கையில இந்த ஸ்டிக்கரை வந்து போட்டு விடுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம பேரும் நம்மளோட கான்டாக்ட் நம்பரும் ஆட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் ஏதாவது மிஸ் ஆயிட்டானா அந்த கான்டாக்ட் நம்பருக்கு யாராவது கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த மாதிரி பண்றாங்க. நீங்க பாருங்க, நீலகிரி கருங்குரங்கு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மரத்துக்கு மேல உட்காந்துருக்குங்க. மரத்து மேல இருக்கு. ஜோடியா உட்காந்துருக்கு ரெண்டுமே. நீலகிரி கருங்குரங்க பார்த்துட்டோம். ஜோடியா மேல உட்காந்துருக்குங்க. வாங்க இப்ப அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம். ஒரு பக்கம் வெயில் வேற பயங்கரமா அடிக்குது. இந்த வெயிலுக்கு தான் அந்த கருங்குரங்க ரெண்டுமே ஜோடியா தனியா உட்காந்துருக்குங்க நிம்மதியா மரத்துக்கு மேல. நம்ம அப்படியே அடுத்தது பார்க்க போயிடுவோம். அடுத்தது இங்கே வந்தோன்னா சிங்கவால் குரங்கு இருக்கு. இந்த சிங்கவால் குரங்கு பாருங்க, இங்க சென்டர்லயே உட்காந்துருக்கு. அப்படியே இங்க ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கு. அந்த மலைக்கு மேல உட்காந்துருக்கு பாருங்க. ரொம்ப கியூட்டா தெரியுது. இது பாருங்க, மேலே ஏறுது. சூப்பரா இருக்குல்ல பாக்குறதுக்கு. எப்படி இருக்குடா குரங்கு பாக்குறதுக்கு? அது மூஞ்சி எப்படி இருக்கு? அதோட மூஞ்சி நல்லா இருக்கான் பாருங்க. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மூளையில 2 குரங்கு உட்காந்துருக்குங்க. இங்க 2 குரங்கு அப்படியே ஜோடியா உட்காந்து பேசின்னு இருக்குங்க. என்ன எல்லாமே ஜோடியா தான் இருக்கு. சரி வாங்க நம்ம அப்படியே அடுத்தது பார்க்க போயிடலாம். ஏன்னா ஒரே இடத்துல இருந்தோம்னா இங்கேயே லேட் ஆகிடும். அதனால பார்த்துட்டு அப்படியே நம்ம போயிடலாம். இங்கே பாருங்க, இங்கே சிம்பான்சி இருக்கு. இந்த சிம்பான்சி எவ்வளோ ஸ்டைலாக அந்த மரத்து மேலே கால் வச்சு படுத்துன்னு இருக்கு பாருங்களேன். எப்படி படுத்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே அடிக்கிற வெயிலுக்கு நிம்மதியா படுத்துன்னு இருக்கு, கால் மேல கால் போட்ட மாதிரி. பாருங்க, அப்படியே அதை படுத்துக்கிட்டு எதோ திங்க் பண்ணிட்டு இருக்கு போல. ஆனா படுத்துருக்கிறது மட்டும் ரொம்ப ஸ்டைலா படுத்துன்னு இருக்காரு. இன்னொன்னு பார்த்தோம்னா விளையாடிட்டு இருக்கு. ஆனா இதோட போஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்க, இந்த மயில் வெளியவே இருக்கு. பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பரா, ரொம்ப கியூட்டா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இது அப்படியே தோகையை விரிச்சுதுன்னா சூப்பரா இருக்கும். ஆனா விரிக்காது போல. அப்படியே வெளியே நடந்து போயிட்டே இருக்கு. எவ்வளோ பக்கத்தில் இருக்கு பாருங்களேன். நீங்க பாருங்க, வெள்ளை மயில் தோகையை விரிச்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த கூண்டு மட்டும் இல்லைன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அது ரொம்ப கிளியரா பார்க்கலாம்.
கண்ணாடி மாதிரி போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப கிளியராக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கூண்டு இருக்கிறதுனால இந்த கூண்டுக்குள்ளேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ கிளியராக தெரியல. ஆனால் சூப்பராக இருக்குது இப்படி பார்க்குறதுக்கு. இந்த மயில் எல்லாமே உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளை மயில் மட்டும்தான் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குது இந்த மாதிரி பார்க்க. வேற பார்க்கில் வேற அனிமல் பார்க்க போகலாம். இந்த பார்க்கில் தான் வேற அனிமல் பார்க்க போகலாம். வா, இதோ அங்கே ஏதோ இருக்கு போல. இதோ இங்கே வெள்ளை மயிலை பார்த்துட்டு அப்படியே அங்கே கூப்பிட்டு போகிறான். அங்கே என்ன இருக்குன்னு தெரியல, வாங்க போய் பார்ப்போம். என் பார்த்தோன்னா இந்த மரத்துலேயே நிறைய மயில் அப்படி அப்படியே மேலே இருக்குங்க. இந்த மரத்துக்கு மேலேயே உட்காந்துருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி குதிக்கூடாது, அந்த பக்கம் போ, இந்த பக்கம் வா. குதிப்பானா? இந்த பாருங்க எப்படி ஓடுறான் பாருங்களேன். இதுக்காக தான் அந்த கையில் டாக் கட்டி விட்டாங்க அவனுக்கு. டான்ஸ் ஆடுது பாரு, பீகாக் டான்ஸ் ஆடுது. சூப்பரா இருக்குல்ல பார்க்க. தனிஷா மாதிரியே டான்ஸ் ஆடுது மயில். நீ பாருங்க உள்ள முட்டை கூட வச்சிருக்கு இந்த மயில். மயில் முட்டையை நான் இப்போதான் பார்க்குறேன் இப்படி லைவா. நிறைய ஃபோட்டோ வீடியோஸில் பார்த்துருக்கேன், ஆனால் லைவாக இப்போ தான் பார்க்குறேன். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த மயில். இந்த மாதிரி தோகையை விரிச்சிருக்கிறது அப்படியே ஸ்டாச்சு மாதிரி இருக்குது. ஆனால் அது உண்மையான மானுங்க. அப்படியே ஆளாமல் அசையாமல் அப்படியே பொம்மை மாதிரி நின்று பார்த்துட்ருக்கு. ஆனால் அது உண்மை, அது பாருங்கள் அசையது பாருங்க, உண்மையான மானு தான். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நீ பாருங்க பஞ்சவர்ண கிளி பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி கலர் கலராக சூப்பராக இருக்குது. இந்த கூண்டுக்குள்ளே இந்த பஞ்சவர்ண கிளிகளை பார்க்குறதுக்கு அப்படியே லைனாக உட்காந்துருக்கு பாருங்களேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த கிளிகளை பார்க்க. க்யூட்டாக உட்காந்து பார்த்துட்ருக்கு. நீங்கள் பாருங்கள் இந்த ஈமு கோழி எப்படி உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படியே எல்லாமே ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துருக்கு, அப்படியே பொம்மை மாதிரியே உட்காந்துருக்கு. ஆனால் அது உண்மையான கோழி தான். நீங்கள் பாருங்கள் கத்தின்னு இருக்கான் அதை பார்க்கல அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படியே ஆக்ஷன் பண்ணுது பாருங்களேன், அப்படியே ஸ்டாச்சு மாதிரி அப்படியே சைலண்ட்டாக இருக்குது ஒரே ஆக்ஷனில். இதே மாதிரி அந்த பக்கம் அதோ அந்த மூலையில் இருக்குங்க இன்னும் 2-3 ஈமு கோழி. மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 4 இருக்குது இந்த கூண்டுக்குள்ளே. ஆனால் இது மட்டும் தூங்குது போல். அது பாருங்கள் மூச்சு, அது பாருங்கள் ஷேக் பண்ணுது, தூங்கிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி தான் தூங்குமோ ஈமு கோழி? இப்போ தான் பார்க்குறேன் இந்த கோழி தூங்குறது. பாருங்கள் செம்மையாக தூங்குதில்ல, டிஃப்ரெண்ட்டாக. இல்லை நம்மளுக்கு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது போல். ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க அப்படியே அடுத்தது பார்க்க போயிடுவோம். போகலாமாடா? போகலான்டாவா? டேய் ஸ்லோவில் பார்த்தீங்களா, வாடா போலான்னு கூப்பிட்றான் நம்மளை. வாங்க அடுத்தது பார்க்க போகலாம். ஐயோ இதோ இருக்க பாருங்க ஒரு சிங்கம். அது கீழே படி மாதிரி இருக்குது, அது கீழே போய் ஒளிஞ்சிக்கிச்சு வெயிலுக்கு. இங்கே ஒரு சிங்கம் இருக்குது, ஆனால் வெயிலுக்கு இதுவும் போய் தூங்கிட்டு இருக்கு நல்லா. தூங்குது அது அங்கே படுத்துக்கிட்டு. சிங்கத்தை பார்க்கலான்னு வந்தா அந்த 2 சிங்கமே அடிக்கிற வெயிலுக்கு நிம்மதியாக போய் அந்த கூரை கீழே தூங்குதுங்க. இப்படி இருந்தால் நம்ம என்ன தான் பண்ணுறது? நம்ம ஜூக்குள்ளே வந்ததுமே எந்த ஒரு இதுவும் ஒன்றும் கிளாரிட்டியாக ஒன்றுமே பார்க்கல. சரி முதல் வாட்டி பெரிய விலங்கா சிங்கத்தை பார்க்கலான்னு சொல்லி வந்தால் 2 சிங்கமே போய் உள்ளே தூங்கிட்டு இருக்கு. வாங்க அப்படியே அடுத்ததை பார்க்க போயிடுவோம். இப்போ சொல்லு. இப்படி படுத்துட்டு இருந்தா எப்படி தெரியும் நமக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். கரெக்டு தான், அவனும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக வந்தான். அது பாருங்க ஃபேஸை காட்டுது, பார்க்குது, நம்மளை தான் பார்க்குது. செம்மையாக இருக்குல்ல? இன்னும் கிட்ட இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பாருங்க முன்னாடி எவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த பள்ளத்தை தாண்டி பார்க்கணுன்னா நம்ம நேரில் பார்க்கும்போது நல்லா தெரியுது. ஆனால் நம்ம ஃபோனில் தான் ஃபோக்கஸ் அவ்வளோவா கிளியராக தெரிய மாட்டேங்குது. திரும்பவும் படுத்துக்குச்சு அப்படியே. இப்படி இருந்தால் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி நம்ம குட்டி பையன் சொல்கிறான். வா அடுத்தது பார்க்க போகலாம். எப்படி காய்ச்சி இருக்கும் பாவம், ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், அவனால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி. வாங்க அடுத்தது போவோம்.
நீங்கள் பாருங்க, இந்த தண்ணி பாட்டிலோட விலை பார்த்தீங்கன்னா 30 ரூபாவா. ஆனால் நம்ம இந்த தண்ணியை குடிச்சிட்டு பாட்டிலை திரும்பவும் ரிட்டர்ன் பண்ணோன்னா 10 ரூபா நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்களாம். நீங்கள் யாராவது உள்ள தண்ணி வாங்கினீங்கன்னா அது எங்கேயாவது குப்பையில் கீழே தூக்கி போடாமல் திரும்பவும் அந்த கடையில் கொடுத்துட்டு ரீஃபண்ட் அமௌண்ட் வாங்கிக்கோங்க. இது உள்ளே பார்த்தோன்னா மவுஸ் டீர் இருக்கான். வாங்க அந்த டீர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்குள்ளே ஒன்றுமே காணோம், எம்டியாக இருக்குது. இதோ இருக்குது, தூங்கிட்டு இருக்கு இந்த மூலையில். உள்ளே இருக்குது பாருங்கள், இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கல. இதோ இருக்குது பாருங்க, மவுஸ் டீர் சூப்பராக இருக்குல்ல பார்க்க, ரொம்ப குட்டியாக. அது உள்ளே போயிடுச்சு. அது உள்ள சிங்கம் இருக்கா? டேய் ஏன் பார்த்தோன்னா இதுக்குள்ள மலை அணில் இருக்கான், இந்திய மலை அணில். அந்த மலை அணில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அப்படியே உள்ளே போயிட்டு இது உள்ளே இருக்கா பார்க்கலாம். இது உள்ள ஒன்றுமே இல்லை, தெரியல உள்ளே இருக்கானே. இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இதை பாருங்க, சவுண்டு கேட்காது போல உள்ள. அப்படியே நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கு வெயிலுக்கு. ஒன்றே ஒன்று தனியாக இருக்குது, இந்த மலை அணில் தனியாக படுத்து கிடக்கு, சோகமாக இருக்காங்க. அது சோகமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம குட்டி பையன் கண்டுபிடிச்சிட்டான், சோகமாக இருக்குதுன்னு சொல்கிறான். அடுத்தது இந்த பக்கம் பார்த்தோன்னா ஓநாய், சிறுத்தை, வெள்ளைப்புலி மூணுமே இந்த பக்கம் இருக்கான். இதை மூணுத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்த்துருவோம். நீங்கள் பாருங்க, நம்மளுக்கு பின்னாடி வெள்ளைப்புலி இருக்குது. இது மட்டும் தாங்க தூங்காமல் முழிச்சின்னு இருக்குது. பாருங்க, மான் அப்படியே வெளியவே இருக்குது. மானுக்கு மட்டும் ஒரு ஃப்ரீடம் இருக்குங்க. இந்த மாதிரி ஜூக்குள்ளே வந்தோன்னா எங்கே வேணாலும் சுற்றலாம் மான் மட்டும். ஏன்னா அது நம்மளை ஒன்றுமே பண்ணாது, அது பாட்டுக்கு மேய்ஞ்சின்னு இருக்கும். அதனால தான் மானுக்கு இந்த ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க போல். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மான். சூப்பராக இருக்குல்ல. ஆனால் இப்படி பார்க்க நம்ம கிட்ட போனால் நம்மளை பார்த்து ஓடிடும் போல். அதனால தான் இங்கேருந்து வீடியோ எடுக்கிறேன். பா எவ்வளோ பக்கத்தில் இருக்கு பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் இந்த புலி. வெள்ளை புலி ஒன்று இருக்குது, அப்படியே பின்னாடி பார்த்தோன்னா மஞ்சள் நிற புலி ஒன்று இருக்குது. இதுவும் போய் அங்கே படுத்துக்கோம் போல. இல்லை திரும்ப வருது பாருங்களேன், ரொம்ப கம்பீரமாக நடந்து வருதுல்ல. எப்பா எப்பா, இப்போ இந்த கூண்டு மட்டும் இல்லைன்னா நம்மளை மொத்தமாக காலி பண்ணுறோம் போல. கூண்டு தான் இப்போ நம்மளை காப்பாற்றுது அதுக்கிட்டேருந்து. இல்லைன்னா பாருங்களேன் எப்படி வருது பாருங்களேன். அது பாருங்க எப்பா,
ஏய் வெளியே வெளியே எப்படி வரணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காது. அவ்வளோதான், வாக்கிங் நடந்துக்கிட்டே இருக்கு. அவ்வளோதான், இப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும் போல அங்கிட்டும் அங்கேயும். நீங்கள் பார்த்தோன்னா இந்த கூண்டுக்குள்ளே கொக்குகள் இருக்கான். ஆனால் இதில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 13 வகையான கொக்குகள் இருக்குது. ஆனால் நம்ம இந்த கூண்டுக்குள்ளே பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியுது. ஆனால் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த 13 கொக்குகளோட பேரையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கூண்டையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த கூண்டுக்குள்ளே கொக்குகள் எல்லாமே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் பாருங்க, இவன் அப்படியே நடந்து நடந்து பார்த்து பார்த்து டயர்டாகி தூங்கிட்டான். உட்காந்தே தூங்கிட்டு இருக்கான், ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கான். டேய் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, வீடியோ எடுக்கிறேன்ல. பார்ப்போலாம், அடுத்தது பார்க்க போகலாம். டயர்ட் ஆகிட்டியா? பார்ப்போலாம். உஷாராயிட்டான். ஏய் எப்பட்றா பார்த்தீங்களா எவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்லி. திருப்பி அடி. எப்பா என்னடா உடையல? ஏய் எப்பட்றா, உனக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தியாக இருக்கு. வாப்பலாம். நீங்கள் பாருங்க, வெயிலுக்கு தண்ணி ஸ்ப்ரேலாம் வச்சு அடிக்கிறாங்க. நம்ம குட்டி பையன் இதில் ஜாலியாக விளையாடிக்கிறான் நனைஞ்சி. வெயிலுக்கு குளிக்காமல் வந்தால் கூட இங்கே ஃப்ரீயாக குளிப்பாட்டுவாங்க போல். வெயிலில் நடந்து வரோம்ல, அதனால் கொஞ்சம் கூலிங்னஸ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி ஸ்ப்ரே அடிக்கிறாங்க, தண்ணி ஸ்ப்ரே. ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த பார்க்கில் தான் இந்த மாதிரி நான் பார்க்குறேன்னு. சூப்பராக செட் பண்ணியிருக்காங்கல்ல. இவன் பாருங்க ஒரே ஜாலியாக நனைஞ்சிட்ருக்கான். ஜாலியாக இருக்கா? எப்படி இருக்கு? ரொம்ப ஜாலியாக இருக்குதான். வாங்க நம்மளும் போவோம். அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த இடத்துல. அப்படியே தண்ணி நம்ம மேலே பட்டுக்கினே இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு இப்படி நனையிறது. ஜில்லுன்னு இருக்கு. சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வெயிலுக்கு. பா இந்த தண்ணியில் நல்லா என்ஜாய் பண்ணுறான் இவன். வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருக்கான் இந்த தண்ணியில் குளிக்கிறதுக்கு. பா அந்த ஃபீலெல்லாம் பாருங்களேன், அவன் பண்ணுற ஆக்ஷன் எல்லாம். தலையே நனைஞ்சிச்சாங்க ஐஸ். போகலாம், இப்படியே நினச்சிக்கிட்டே இருந்தால் இங்கே இருப்பேன் நீ. அடுத்த பிளேஸுக்கு போகலாங்க. பாருங்கள் தலையே நனைஞ்சிச்சு. போகலாம், திரும்ப வரலாம். இவனை கூட்டு போகிறதுக்குள்ளே ஒரு வழி பண்ணிடுவான். டேய் வா போலாம். நீங்க பாருங்க பாம்பு எப்படி படுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. இதை இவ்வளோ கிட்டக்க பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குங்க. இவ்வளோ பக்கத்தில் பார்க்கறதுக்கு கண்ணாடி இருந்தாலுமே அந்த கண்ணாடிக்குள்ளேருந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது இந்த பாம்பை. அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த பாம்பு. எப்படி இருக்குது பாருங்களேன். இருந்தாலுமே அப்படியே சைலண்ட்டாக படுத்துன்னு இருக்குது. இந்த ஒரே பாம்பு தான் இருக்குது இந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே. இந்த கண்ணாடி பெட்டியோட டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி. அதனால் அது பாட்டுன்னு ஒரு மூலையில் படுத்துன்னு தூங்கிட்டு இருக்குங்க இந்த பாம்பு. ஆனால் ரொம்ப பெரிய பாம்பாக இருக்குது. வயிறு மட்டும் பெருசாக இருக்குது, மூஞ்சி சின்னதாக இருக்குது இந்த பாம்புக்கு. ஏதோ ஒன்று இப்படி பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அடுத்தது பார்க்க போயிடலாம். செம்மையாக இருக்குல்ல இந்த இமேஜ் பார்க்குறதுக்கு. இந்த ஸ்டாச்சு செம்மையாக செதுக்கியிருக்காங்க. கிருஷ்ணர் இதுக்கு ஏதாவது ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரி என்னென்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த ஸ்டாச்சு மட்டும் பார்க்க செம்மையாக இருக்குங்க. இந்த வியூ சூப்பராக இருக்குது. இவன் ஏதோ சொல்கிறானா? சொல்கிறா. தண்ணி உள்ள ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்குமா, அதனால் தண்ணிக்குள்ளே போகக்கூடாதா? இங்கே பாருங்க தண்ணி எப்படி காசு போட்டிருக்காங்க.
தண்ணிக்குள்ள நிறைய பேர் காயின் போட்டிருக்காங்க வேண்டிக்கிட்டு. கோயிலாவே மாத்திட்டாங்களா இந்த ஜூவை? பாருங்க, நான் கூட எதிர்பார்க்கல, கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியுது. காயின்ஸ் போட்டிருக்காங்க பாருங்களேன் உள்ள. சிறப்பான விஷயம்தான். அதான் இந்த ஸ்டாச்சுக்கு ஏதாவது ஸ்டோரி இருக்குது போல். அந்த ஸ்டோரி என்னன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி காசு எதுக்காக போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகலாமா? வாங்க போகலாம். நீங்கள் இந்த பாருங்கள், பச்சை பாம்பாம். இங்கே ஃபுல்லாக பாம்புகளோட இமேஜஸை வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம குட்டி பையன் காட்டிகிட்ருக்கான். நீர் உடும்பு. இது உள்ள என்ன இருக்கு? ஊர்வன இல்லம். ஒண்ணுமே தெரியலங்க இதுக்குள்ள. உள்ள ஒளிஞ்சின்னு இருக்கு போல, எதுவுமே தெரியல. மண்ணொலி பாம்பு, விக்டேகர் மண்ணொலி பாம்பு எங்க இருக்கு பாருங்களேன். இந்த பாம்பு ஒண்ணுமே தெரியல. மண்ணுளி பாம்பு மண்ணுக்குள்ள இருக்கோ, உள்ள போயிடுச்சு போல மண்ணுக்குள்ள. இந்த மண்ணுக்குள்ள நம்ம பாக்குறதுக்கு நமக்கு எதுவுமே தெரியல. ஃபுல்லா மண்ணு மட்டும் தான் தெரியுது. இதுல பாம்பு எங்க இருந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி தெரியல. இது உள்ள ஏதாவது ஒளிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி தெரியலங்க. இந்த எஞ்சி ரொம்ப குட்டியான பாம்பா தான் இருக்கும் போல. அதனாலதான் ஈஸியா உள்ள மண்ணுக்குள்ள போய் ஒளிஞ்சுன்னு இருக்கு. இங்க பாருங்க, மண்ணொலி பாம்பு. அடுத்தது இதுவும் மண்ணொலி பாம்பு தான். எங்கடா இருக்கு? எங்க தெரியலையே. இதுவும் மண்ணுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிச்சோ? ஒண்ணுமே தெரியல. வெறும் கண்ணாடி தான் வச்சிருக்காங்களா இல்ல உள்ள உண்மையாலுமே பாம்பு இருக்கான்னு சொல்லி தெரியல. இப்படி பார்க்கும்போது நமக்கு ஒண்ணுமே தெரியல பாருங்களேன். வெறும் மண்ணு மட்டும் தான் தெரியுது. வாங்க, இதுலயாவது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல ஒண்ணுமே இல்ல, எம்டி தான். ஏன்னா நேம் போர்டே போடல. அடுத்ததை பார்க்க போயிடுவோம். இங்க பார்த்தோம்னா சாரை பாம்பு. இதோ இருக்கு சாரை பாம்பு. இந்த மரத்தோட இது இருக்குல்ல, அது உள்ள இருக்கு பாருங்களேன். உள்ள படுத்து தூங்கின்னு இருக்கு சாரை பாம்பு. அதுக்கப்புறம் அது உள்ளயும் இருக்கு சாரை பாம்பு. சாரை பாம்பு லைட்டா விலை வந்து எட்டி பார்த்தா நல்லா இருக்கும், ஆனா வராது போல. கட்ட உடல் மலைப்பாம்பு இதோ இருக்கு பாருங்க. அங்க தண்ணி மாதிரி இருக்குல்ல, அந்த தண்ணிக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் அது உள்ள ஒண்ணு இருக்கு. நம்ம நேர்ல பார்க்கும்போதே ஒன்றும் தெரியல, போன்ல சுத்தமா தெரியாது இந்த பாம்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம வெயில் அடிக்குது, அதனால சுத்தமா தெரியாது. ஆனா இங்க தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணிக்குள்ள தாங்க இந்த மலைப்பாம்பு இருக்கு. அது அப்படியே அந்த மண்ணுக்குள்ள இருந்தா கிளியரா தெரியும். அது உள்ள இருக்கிறதுனால அவ்வளவு கிளியரா தெரியல. அடுத்தது இந்தியன் ராக் பைத்தான், இந்திய மலைப்பாம்பு எங்க இருக்கு? அது வரைக்கும் பாருங்க உள்ள. இது ஓரளவுக்கு தெரியுது பாருங்களேன். உள்ள படுத்துன்னு இருக்கு. ஒரே ஒரு பாம்பு தான் உள்ள இருக்கு போல, மலைப்பாம்பு. அடுத்தது இது வந்து இதுவும் மலைப்பாம்பு தான். இதோ இங்கேயும் எல்லாம் உள்ள இருக்கு. எதமா எல்லாமே படுத்து தூங்கிட்டு இருக்குங்க. பந்து மலைப்பாம்பு எங்க இருக்கு? இதோ இது உள்ள இருக்கே. அது என்ன பாம்பு தானா? வெள்ளையா இருக்கு. பாம்பு தானா வேற ஏதாவது வச்சிருக்காங்களான்னு சொல்லி தெரியலையே. வேற எங்கேயும் நம்மளுக்கு தெரியல. உள்ள பார்த்தா இந்த அந்த அந்த உள்ள இருக்கிறது தான் பாம்பு போல. அவ்வளவு கிளியரா தெரியல. அடுத்தது கட்டுவிரியன். அதோ இருக்கு, உள்ள இருக்கு கட்டுவிரியன். உள்ள தூங்கிட்டு இருக்கு. பச்சை பாம்பு. ஏற்கனவே எல்லாமே பச்சையா இருக்கு. இதுல இந்த பச்சை பாம்பு எங்க இருக்குன்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க இருக்கா? இந்த பச்சை பாம்பு எங்க இருக்குன்னு தெரியலங்க. இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வாங்க அப்படியே அடுத்தது பார்த்துட்டு போயிடலாம். தண்ணீர் பாம்பு. தண்ணி பாம்பு தண்ணிக்குள்ள இருக்கான்னு சொல்லி பார்த்தேன், தண்ணிக்குள்ள இல்ல. வேற எங்கேயாவது மண்ணுக்குள்ள இருக்கான்னு சொல்லி தெரியல. எல்லாமே உள்ள இருக்கு, அதனால நம்மளுக்கு அவ்வளவா கிளியரா தெரிய மாட்டேங்குது. அதுக்கேத்த மாதிரி இந்த இடத்தை எல்லாம் அதுக்கேத்த மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்களா, அதுல போய் ஒளிஞ்சுக்குது இந்த பாம்பு எல்லாமே. அதனால நம்மளுக்கு கிளியரா தெரிய மாட்டேங்குது. இங்கே ஒண்ணுமே இல்ல. எல்லோ அனகொண்டா.
இதோ இருக்கு பாருங்க. இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரம் இடுக்குல இருக்கு பாத்தீங்களா? எப்படி இருக்கு பாருங்களேன். மரத்தோட இடுக்குல லைட்டா எட்டி பாக்குது. இது மட்டும் நம்மளுக்கு கிளியரா தெரியுது. இந்த அனகொண்டா. அடுத்ததா பார்த்தோம்னா கட்டுடல் மலைப்பாம்பு. இதோ இருக்கு பாருங்க, உள்ள இருக்கு. அது உள்ள இருக்கு கட்டுடல் மலைப்பாம்பு. அடுத்தது இதுவும் மலைப்பாம்பு தான். எங்க இருக்கு? இதுவும் அது உள்ள இருக்கு போல, அதனால எதுவுமே நம்மளுக்கு தெரியலங்க. இதோ இருக்கு போலங்க, இந்த மூலையில இருக்கு பாம்பு. அது உள்ள இருக்கா? இதோ இங்க பாருங்க, இந்த மூலையில ஒளியில இருக்குங்க இந்த ஓனா. எப்படி இருக்கு பாருங்களேன். பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு இந்த ஓனான. வாங்க அப்படியே அடுத்தது பார்க்க போலாம், வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. இங்க இருக்குங்க முதலெல்லாம் சதுப்பு நிலம் முதலையாம். எவ்வளவு முதலைகள் இருக்கு பாருங்களேன் இந்த தண்ணிக்குள்ள. பா நிறைய இருக்குங்க. இதோ இங்கேயும் 2 படுத்துன்னு இருக்கு. மற்றதெல்லாமே இந்த தண்ணிக்குள்ள படுத்துன்னு தூங்கின்னு இருக்கு. அப்படியே எல்லாமே பொம்மை மாதிரியே இருக்கு, கொஞ்சம் கூட அசையாம அப்படியே ஸ்டக்காக இருக்கு. நம்ம மட்டும் உள்ள போனோம்னா அப்போ தெரியும் இது எவ்வளோ வேகத்தில் வரும் அப்படின்னு சொல்லி. அப்படியே அங்கங்கே ஸ்டக்காகி தூங்கின்னு இருக்கு பாருங்களேன் இந்த முதலையெல்லாம். அப்படியே கல்லால் அடிக்கணுமா, கல்லால் அடிச்சானா இவனை உள்ளே கூப்பிட்டு போய் விட்டுருவாங்க, பிடிச்சி வச்சுப்பானுங்க. எல்லாம் அப்படியே நிம்மதியாக தூங்கினே இருக்கு. வாங்க அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போயிடுவோம். கங்கை நீர் முதலை பாருங்க எப்படி படுத்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி. எப்பா எவ்வளவு பெருசா எப்படி இருக்கு பாருங்களேன். மீன் ஆமா கூட அதுல இல்ல, உள்ள இருக்கு தண்ணிக்குள்ள. கங்கை நீர் முதலையா இதோட பேரு. கங்கை தண்ணிக்குள்ள மட்டும்தான் இருக்கும் போல, ஆனா ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. பாக்குறதுக்கு அப்படியே பொம்மை மாதிரியே இருக்கு. இந்த முதலைக்கு இந்த இடம் ஓகேவா அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா இடத்த பார்த்தா குட்டியா இருக்கு, முதல்ல பார்த்தா பெருசா இருக்கு. ரொம்ப பயங்கரமா இருக்குங்க ஆனா இந்த முதல்ல பார்க்கவே. உள்ள பார்த்தோம்ல அதே முதல்ல தான் இங்க இருக்கு. எப்படி இருக்கு பாருங்களேன், அப்படியே ஸ்டைலா படுத்து கிடக்குது. அங்க பாருங்க ஒரு முதல்ல அப்படியே வாயை பழந்துக்கிட்டு திறந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே பொம்மை மாதிரி அப்படியே இருக்கு பாருங்களேன். ஆன்னு காட்டுது வாய. இதோ அங்க ஒண்ணு இருக்கு, அந்த பக்கம் ஒண்ணு இருக்கு. மூக்கு பத்தியா, மூக்கு மட்டும் வாய் மட்டும் பெருசாகுது. கண்ணு திறந்து அப்படியே பாக்குதுங்க இந்த முதல்ல. நைஸா பாக்குது गाइस. அது பல்லு பாருங்க எப்படி இருக்கு. அந்த 2 பல்லும் உள்ளதா இருக்கு गाइस. அந்த ஆனை
இங்கேருந்து பார்த்தாலே ஒன்றும் தெரில. இவன் வேற மேலே ஏறி போகலான்றான். சரி வாங்க மேலே போயிட்டு இந்த வியூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். லாஸ்ட் டைம் வந்தப்போ இதுக்குள்ளே காண்டாமிருகம் இருந்தது. இப்போ அந்த காண்டாமிருகத்தை காணோம். தண்ணிக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு சொல்லி தெரியல. எம்டியாக இருக்குது இந்த இடமே. ஒன்றுமே தெரில. வாங்க அப்படியே இந்த பக்கம் இறங்கி கீழேயே போயிடுவோம். திருப்பி மேலே ஏறலாமா? அடிக்கிற வெயிலுக்கு மேலேயும் கீழேயும் நம்மளை ஏறி இறங்கலான்றான். அப்போ தான் நல்லா இருக்குமா டேய்? ரெண்டு மொத்தம் கொடுத்துக்குதுங்க. அடுத்ததாங்க பார்த்தோன்னா நெருப்பு கோழி இருக்கான். வாங்க அந்த நெருப்பு கோழியை போய் பார்க்கலாம். யூடியூபர் ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ஓ, என்ன சேனல் ப்ரோ? ஜர்னி வித் பிஜே. ஜர்னி வித் பிஜே. ஓகே ஓகே, பாருங்க. பார்க்குறேன் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ஓகே. ஏன்னா பையன் சொன்னான் இங்கே பாருங்க ஃப்ரிட்ஜ் இருக்கு நாங்கள் இதுன்னு. அவன் அப்படிதான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பான். என் கூட இந்த மாதிரி வெளியே கூப்பிட்டு வருவானா, வந்து வந்து அவனுக்கும் பழகிச்சு. ஓகே ஓகே. அதனால அப்படியே பேசிட்டே இருப்பான். பார்த்தேன். நெருப்பு கோழி உள்ள இருக்கு. நெருப்பு கோழி இதோ இங்க இருக்கு பாருங்க. ஆஸ்ட்ரிச் எவ்வளோ பெருசாக இருக்கு. இதோட முட்டையும் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே அங்கே அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குங்க இந்த ஆஸ்ட்ரிச். நம்மளை விட பெருசாக இருக்குங்க இது நின்றுச்சுன்னா. அங்கே பாருங்களேன் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. பயங்கர பெருசாக இருக்குங்க இந்த நெருப்பு கோழி. இவன் பாருங்க அப்படியே பல்லி மாதிரி ஒட்டிங்கன்னு பார்த்துன்னு இருக்கான் இந்த நெருப்பு கோழியை. என்னடா பார்க்குற? அது பேர் என்னது சொல்லு? உள்ளே இருக்கே அது பேர் என்னது? ஆ, நெருப்பு கோழி. நெருப்பு கோழி பார்ப்பலாம். அடுத்த இது பார்க்கலாம். வா பாருங்க பள்ளி மாதிரி திரும்ப ஒட்டிக்கிறான். வா வா போகலாம். வா அடுத்து பார்க்கலாம். வா அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. வா வாங்க அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். இதோ இருக்கு பாருங்க ஒட்டகச்சிவிங்கி உள்ளே இருக்குது. அது ரியல் கிடையாதான், பொம்மையா இவன் சொல்கிறான். ஆனால் அது கை கால் வால் எல்லாத்தையுமே ஆட்டின்னு இருக்குது. ஆனால் சின்னது போலங்க இது ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது. ஒன்றே ஒன்று தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இன்னொன்று இருக்கா இல்லைன்னு சொல்லி தெரியல. இருந்தாலும் இதெல்லாம் ஒளிஞ்சிக்க முடியாது. ஒன்று தான் இருக்குது போல் இப்போதைக்கு. லாஸ்ட் டைம் நான் வந்து பார்க்கும்போது 2 இருந்தது. இப்போ ஒன்று தான் இருக்குங்க இது உள்ள. அடுத்தது இங்கே நைட்டு விலங்குகள் இருக்கான். உள்ளே போகலாம் வாங்க. பாருங்க எப்படி பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்களா. என்ன இவ்வளோ இருட்டாக இருக்கும் உள்ள? பாருங்களேன் இது உள்ள எவ்வளோ இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நைட்டு விலங்குல, அதனால் நைட்டு மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த விலங்கு இருக்குன்னே தெரியலையே நைட்டில். ஸ்மால் இண்டியன் சிவெட். இது எங்கேருந்து நம்ம தேடுறது?
எல்லாமே இருட்டாக இருக்கு. இது எங்கே இருக்குன்னே தெரிலங்க. வாடா. காமன் பாம் ஸ்வெட். இதெல்லாம் லைட்டு போட்டிருந்தாலே தெரியாது, இதில் இருட்டாக வேறு இருக்குது. நம்ம கண்ணுக்கு சுத்தமாக தெரிலங்க. இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு கூட தெரில. கூட தெரியாதுடா. அடுத்தது ஜங்கிள் கேட். ஜங்கிள் கேட் இதெல்லாம் எதுவுமே தெரில. அடுத்தது இந்தியன் ஈகிள் ஓல். அந்த சுத்தமாக தெரியலையே, எப்படி எட்டி பார்த்தாலும் தெரில. இதோ இருக்கு பாருங்க, அப்படியே கொத்தா போட்டு வச்சிருக்காங்க முள்ளம்பன்றிகளை. எத்தனை முள்ளம்பன்றி இருக்கு பாருங்களேன். இது இருக்கு நைட்டில். இதில் எதுவுமே இல்லை, காலியாக இருக்கு. இதுங்கெல்லாம் உள்ளே எங்கேயோ ஒளிஞ்சிருந்து நம்மளை பார்க்குது போல, நம்ம கண்ணுக்கு தாங்க தெரில இது எதுவுமே. ரிஷே இங்கேயும் ஒன்றும் தெரில. உள்ளே இருக்கு, ஆனால் நம்ம கண்ணுக்கு தான் தெரியல. வா பார்ப்பலாம், வா. எப்பா ஆமாம், எவ்வளோ இருட்டாக இருக்கு பாருங்களேன். உள்ளே போய் பார்த்தா அந்த இருட்டில் எதுவுமே தெரியலங்க, சுத்தமாக தெரியல. நார்மலாக பார்த்தாலே அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இதில் இருட்டாகவே இருந்தது, அதனால் நைட்டு விலங்குகளை பார்க்கவே முடியலங்க. அந்த முள்ளம்பன்றி தவிர வேறு எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியலங்க. உள்ளே அவ்வளோ இருட்டாக இருக்குது. அப்படியே சாப்பிடலான்னு வந்துட்டோம். அவன் பப்ஸு கேட்டான், அதனால் அவனுக்கு பப்ஸு வாங்கி கொடுத்துட்டு நம்ம பிரிஞ்சி வாங்கிட்டோம். அப்படியே சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோங்க. அவ்வளோதாங்க guys, எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வாட்டி நம்மளுடைய முதலமைச்சர் தளபதி விஜய் அண்ணாவுக்கு பர்த்டே விஷேஷாக சொல்லிக்கிறோம். நீங்களும் விஷ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.